திரு ஜென்ராம், இங்க கொடுங்கோலர்களை அதிகாரப்பீடத்திலிருந்து விரைவில் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இது நம்பிக்கையா, விரக்தியா, வியூகமா? விரக்தி அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. யாரு கொடுங்கோலர்கள்? எந்த விதமான கொடுங்கோலான ஆட்சியை இந்த 3.5 வருடத்தில் இவங்க பார்த்தாங்க? எதுவுமே கிடையாது. அதாவது அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, நிர்வாக ரீதியாக பெரிய அளவு குற்றச்சாட்டுகள் எதையும் அரசின் மீது வைக்க முடியாத ஒரு சூழலில் சாதாரணமாக நிகழக்கூடிய தனி மனித கோபதாபங்கள், உணர்ச்சி வக்கிரங்கள் எல்லாம் காரணமாக நடக்கக்கூடிய வன் செயல்களை பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி தூக்கி பிடிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் கொடுங்கோலர்கள் அப்படின்னு சொல்கிறதும். இவங்களுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, காட்டாட்சி நடக்குது, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்வதற்கான ஆதாரம் என்ன? இங்கே ராஜீவ்காந்திக்கு பேசும்போது சொன்ன மாதிரி இங்கே நடந்த குற்றங்களுக்கு விசாரணை இல்லாமல் இருக்குதா, அல்லது குற்றங்களை செய்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்களா? சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அவங்க விசாரணைக்கும் சட்டத்தின் ப்ராசஸுக்கும் உள்ளே கொண்டு வரப்படாமல் ஏதாவது போயிருக்குதா? 48 மணி நேரம் காவல்துறையே வராது, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய கும்பலை வன் செயல்களுக்கு தூண்டி விட்டுட்டு கம்முன்னு இருக்குதா ஆட்சி? அல்லது டெல்லியில் சீக்கியர் படுகொலையும் குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலைகளும் நடந்ததை போல பெரும் கலவரங்கள் உண்டா? சாதி மோதல்கள் உண்டா? துப்பாக்கி சூடுகள் உண்டா? இங்கே முதலீடுகள்லையும் வளர்ச்சி இருக்குது. வளர்ச்சி இருக்கிறதுனா அமைதி அவசியம். அந்த அமைதி இருப்பதனால்தான் வளர்ச்சிகள் வருகின்றன அப்படின்னு தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை சார்ந்தவர்களும் மாநில அரசை சார்ந்தவர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய பார்வைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் ஏதாவது ஒன்றில் சிக்கல் இருக்கா? அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்குது அவ்வளவும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், மதுரை சித்திரை திருவிழா, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், குலசேகரன்பட்டினம் தசரா, வேளாங்கண்ணி கொடியேற்றம், நாகூர் சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய விழாக்கள் எதுவும் எந்த விதமான வம்பு தும்புகளும் இல்லாம அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்குங்கிற யதார்த்தத்தை பார்க்க மறுக்கின்ற எதிர்க்கட்சி தரப்புல விமான சாகசம் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனை, அதில் ஏற்பட்ட என்ன பிரச்சனை நடந்தது? எதனால சாவு வந்தது? என்ன பிரச்சனை? அரசு பொறுப்புல ஏதாவது நடந்திருக்குதா? அதுல தனி மனிதர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அரசின் பொறுப்பாக மாற்றி சொல்வது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அவங்க அது நீங்க பேசட்டும், ஜவஹர் அலி பேசட்டும், அங்க என்ன அரசு பொறுப்புன்னு பேசட்டும். அதெல்லாம் இது கூட தனிநபர் பிரச்சனை தானே. இதற்கு முன்னால அதிமுக ஆட்சியில் இது போன்ற அவர் சொன்னார்ல, தினந்தோறும் பேப்பர்ல பாக்குற கொலைகளும் கொள்ளைகளும் வேறு விதமான செய்திகளும் அதிமுக ஆட்சியில் நடக்காம இருந்திருக்குதா? ஒவ்வொரு மனிதருக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த ஆட்சியில கொடுத்திருக்கிறாங்க, எந்த நாட்டில் கொடுத்திருக்கிறாங்க, எந்த ஊர்ல கொடுத்திருக்கிறாங்க, எந்த மாநிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க? நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த அங்க பாதுகாப்பு கொடுக்கல, இங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்கறத விட பரிதாபமான நிலையில அந்த கட்சி இருக்குது, அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் தான் இது காட்டுது. அது தவிர எது நடந்தாலும் சுட்டி காட்டவே கூடாது, அல்லது குறை சொல்லவே கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தால் அது குறை சொல்வதற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயர்ல தனி மனித குற்றங்களை நீங்க எடுத்து பேசுறீங்க. எல்லாருக்கும் தெரியுது அந்த எல்லாமே தனிநபர் பிரச்சனை. அப்ப காவல்துறை எதுக்கு? அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் காலத்துல இருந்து தனிநபர் குற்றங்கள் இல்லாம பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஏதாவது தெரியலன்னா தெரியலன்னு யாருமே பேச முடியாது.
நான் அமைதியா தானே இருந்தாங்க. அவங்க பேசி முடிக்கிட்டு அவங்க கருத்து சொல்லட்டும். அது ஒரு ஏன் அப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவருக்கும் தெரியும். அத பேசாம இருக்கிறது நல்லது. இல்ல பேசாம இல்ல வேண்டாம் தனிநபர் மோதல் எதுவும் இல்ல. கருத்துக்கு பதில் தான். கருத்துக்கு பதில் தான். இல்ல திரு ஜவஹர் அலி, கருத்துக்கு தான் கருத்து, கேள்விக்கு பதில் கருத்து தான். ஒண்ணும் இல்ல, பேசுறோம். வெயிட் பண்ணுங்க. அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அது நாகரீகமாக அதை பற்றி நான் சொல்ல மாட்டேங்கிறதுனால அவர் தைரியமா வந்து பேசிட்டு, அதனால அதை தவிர்த்துருங்க. சரி, கருத்தா பேசுறோம். எந்த நாட்டுல தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க? நடக்கிறது காட்டாட்சி, கொடுங்கோலர் ஆட்சின்னு சொல்றத மாதிரி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் வெட்கப்பட வேண்டும். அவங்க வந்து தனி மனிதர் பிரச்சனைகளை பற்றி எப்பவும் பேசிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு 39 புதிய மகளிர் காவல் நிலையம், சிறைகளில் உண்டான நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படின்னு மனிதர்களுடைய உணர்வுகளை மேம்படுத்துவதற்கும், தவறுகளை தடுப்பதற்கும், தவறுகள் நிகழாவண்ணம் செயல்படுவதற்கு காவல்துறையை ஊக்குவிப்பதற்கும் பீரியாடிக்கல்லி முதலமைச்சர் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. செயல்பாட்டு ரீதியாக அரசை பற்றி பேசுவதற்கு மேட்டர் இல்லாத ஒரு நிலையில அவங்க வந்து இந்த 2 குற்றங்களையும், இப்ப நடந்த 2 குற்றங்களையும் இப்ப கோட் பண்றாங்க. ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணங்கிறது உடனடியாக தெரியுது. பர்சனலான பிரச்சனை. இந்த வழக்கறிஞர் வெட்டப்பட்டதுக்கு காரணம் இன்னொரு வழக்கறிஞர் மேல நடந்த அத்துமீறல்களுக்கு எதிர்வினையாக, அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா செய்திகளும் விசாரணையின் போது தெரிய வந்து எல்லாருக்கும் தெரியுது. அதற்கு பிறகுதான், எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நீதிபதி வந்து சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லைன்னு. அப்புறம் பாதுகாப்பு கொடுக்கல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ செட் பண்றதுக்கு ஒரு பொய்யாக கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. 70ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம், அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர வேற என்ன இருக்கு அதுல? சரி, ஓகே, பேசலாம் சார். அடுத்த சுற்றுகளில் பேசலாம். திரு கணேஷ், இங்க சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் தமிழகம் சிறந்த மாநிலமா இருக்கு அப்படிங்கிறாரு ராஜீவ் காந்தி. ஆனா எதுன்னு சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிருங்க. நான் ஒரு முதற்கட்ட கருத்து சாரி உங்க டயத்துல மன்னிக்கிறேன். ஒன்றிய அரசுடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய சியாம பிரசாத் ரூபன் மிஷனுடைய கமிஷன் ரிப்போர்ட் கடந்த ஜூலை மாசம் வந்த ரிப்போர்ட். அதிமுக சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. அதிமுக அந்த பத்திரிகை படிக்க பழக்கம் இல்ல, அது நம்பிக்கை இல்ல. அது ஜூலை மாசம் ஏங்க முடிச்சிருங்க. திரு கணேஷ் கிட்ட போனோம். விருப்பம் இல்ல, சரி, உங்க நேரம் வரும்போது சொல்லுங்க. உங்க நேரம் வரும்போது பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை, கவலை இருக்கு? நான் சொல்றது ரெண்டு பேர் கொலை அடிக்கிறது தான் உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு மாநில முதலமைச்சர் ஜெயிலுக்கு போய் A1 பட்டம் வாங்க சில ஜெயில் தாங்க. செந்தில் பாலாஜி தம்பியை பிடிக்க முடியல. அது என்ன அறிக்கை? அது என்ன அறிக்கை? சட்டம் தண்டிக்கப்படல. சட்டப்படி தண்டிக்கப்படல. அவர் அவருக்கான நேரம், அவருக்கான நேரம் பேசலாம். ரிப்போர்ட் என்ன கேட்டீங்க? செந்தில் பாலாஜி தம்பி ஆசோக். ஓகே, பேசலாம் சார். ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்க? அந்த ரிப்போர்ட் சொன்னா